சமஸ்தாலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இயற்கையை பற்றி பேச போகிறோம். நம்ம இயற்கை வந்து நமக்கு நிறைய பொருள் தருது. சுவாசிக்கிற காற்று, சாப்பிட்ற உணவு, குடிக்கிற தண்ணி 3மே தருது. நம்ம இந்த இயற்கை வந்து நமக்கு எதுக்கு நம்ம இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு உதவி செய்ய முடியும், அது காக்க முடியும். நம்ம இயற்கைக்கு செய்கிற பரிகாரங்கள் இருக்குது. 3 விதமாக பூஜை செய்வோம் இயற்கைக்கு. கோ பூஜா, ஜல பூஜா, விருட்ச பூஜா. கோ பூஜானா நம்ம மாடுக்கு செய்கிற பூஜை. நம்ம இந்த பூஜை எதுக்கு செய்யணும்னா, மாடு வந்து நம்ம விவசாயத்துக்கு நிறைய உதவி செய்யுது. அதோட சாணம் வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணுறோம். பால் கொடுக்குது, நெய் கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. நம்ம கோ பூஜை செய்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம மனித பண்பு காட்டுற அன்பும் இது வந்து கொடுக்குது. அடுத்து வந்து ஜல பூஜா. ஜல பூஜானா தண்ணிக்கு நம்ம செய்கிற பூஜை. தண்ணி வந்து நம்ம மனிதனுக்கு தேவையான முக்கியமான பொருள். அது இல்லைன்னா நம்ம 2 நாள் கூட வாழ முடியாது. அதனால் நம்ம தண்ணியை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம இந்த பூஜை முன்னோர்கள் செய்கிற பூஜை. அடுத்து வந்து விருட்ச பூஜா. விருட்சம்னா மரம். மரம் வந்து நம்ம நிறைய யூஸ் செய்கிறோம். பென்சில் ரெடி பண்ணுறது, ஃபர்னிச்சர்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய செய்யறதுக்கு மரத்தை வெட்டணும். அந்த மரத்தை வெட்டுறதுனால நம்ம பூமியோட நுரையெல்லாம் நாமளே அடிக்கிற மாதிரி. ஏன்னா அது நச்சு காற்றை வந்து நம்ம தூய்மையான சுவாசிக்க காற்றை நமக்கு அடிக்கிறது. நம்ம இது வந்து நம்ம வெட்டக்கூடாது சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர் வந்து ஒரு பூஜை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து நம்ம இயற்கை வந்து நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணணும்னா, அவங்க வந்து இயற்கைக்கிட்ட இருந்து சில மூலிகைகள் பொருட்கள் வச்சு நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக செஞ்சுருக்கோம். ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ், சூப் பவுடர்ஸ், சீயக்காய், இந்த மாதிரி சோப்ஸ் நாங்களாம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சோப்ஸ் வந்து 100% ஆர்கானிக். ஏன்னா வந்து நம்ம சில இதில் வந்து நம்ம ஊர்லேயே தாராபுரத்தில் எடுத்துக்கிறோம். ஆலோவேரா, ஆவாரம் புண்ணியமே, இந்த மாதிரி நம்ம செடி பூலாம் நம்ம தாராபுரத்துலேருந்து எடுத்துக்கிறோம். அந்த முல்தானி மிட்டின்னு வந்து நாங்கள் நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணாங்க. ஸ்கின் ஒயிட்டாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து சார்கோல் சோப். இது வந்து நம்ம உடம்புல இருக்க நச்சு இதெல்லாம் எடுத்து பிம்பிள்ஸை க்யூர் பண்ணி அப்புறம் உடம்புல இருக்கிற அதிகமான எண்ணெயெல்லாம் உறிஞ்சிடும். இந்த வெட்டிவேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் குறையிறக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நலங்கு சோப்பும் ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து சும்மா எண்ணெயில் வராது. இது வந்து ஆலோவேரா சோப். ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். அதனால் நமக்கு ட்ரை ஸ்கின்னில் இருக்காது. அப்புறம் வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நம்ம காயத்தை சரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறதுனால அந்த வெட்டுக்காயெல்லாம். இது வந்து குப்பை மினி சோப். அந்த குப்பை மினி ஒரு மூலையில் இருக்கும். அதில் வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சரியாயிடும். இது வந்து கிராம் ஃப்ளோ சோப், அதாவது கடலை மாவு சோப். இதுவும் வந்து நிறைய உமன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கின் ஒயிட்டாக இருக்கும், ஆயில் அப்சர்வ் பண்ணுறப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீம் துளசி சோப். இந்த நீம் துளசி சோப் வந்து
தான் சொல்ல போகிறேன். அத்தியாத்மிகா நவிமுக்தஸ்ய கர்ஷித் அர்த்தஸ்ய கிருச்சோபண தைரத்தேஹி காமேஹி கிரியதாகி. இது ஸ்ரீமத் பாகவதம் வந்து எடுக்கப்பட்டதுங்க. இது நம்ம எப்படி துன்பப்படுறோம் என்று சொல்கிறது. அத்தியாத்மிகானா நம்ம உடலாலும் மனதாலும் ஏற்படும் துன்பங்களாகும். சத்தமா ஆதிதேவிகா அப்படின்னா இயற்கையாகவே நம்ம துன்பப்படுறது ஆதிதேவிகா. நிலநடுக்கம், சுனாமி, தீ, இடிமின்னல் போன்றவை ஆகும். வணக்கம். இப்போ நம்ம வந்து நமக்குள்ளே இருந்து நம்ம துன்பப்படுத்துகிற 6 எதிரிகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல் எதிரி பார்த்தீங்கன்னா காமம், அதாவது டிசையர், ஆசை, குரோதம், ஆங்கர், கோபம், லோபம், கிரீட், பேராசை, மோகம், அட்டாச்மெண்ட், பற்று, மலம், மலா, அரகன்ஸ் அப்படின்னா அறிவு, மாச்சரியம், ஜெலசி, பொறாமை, காமம், ஆசை. நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க ஆசைப்படுறோம், ஆனால் கடைசியில் அந்த பொருளை வாங்க முடியாமல் போச்சு. அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருப்போம். அந்த சோகத்தை நம்ம வந்து நிறைய வகையாக காமிப்போம். அதில் ஒரு வகை தான் கோபம். ஆனால் வந்து அந்த கோபமாக காமிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மெடிடேஷன் மற்றும் யோகா பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து குரோதம், அதாவது ஆங்கர். ஸோ நம்ம வந்து கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அந்த முடிவை எடுத்தோம்னா வந்து தப்பாக தான் போய் முடியும். இந்த கோபம் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிட்டே போகும். இதெல்லாம் நம்ம வந்து யோகா மெடிடேஷன் பண்ணலாம். லோகம், பேராசைக்கு சான்ஸ்கிரிட் தான் லோகம். நம்மளுக்கு ஒரு பொருள் தேவையே இல்லை, ஆனால் மொத்தம் வச்சுருக்காங்கன்னு வாங்குவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடே ஆகாது, ஃபுல்ஃபில்டே ஆகாது. இது தவிர்க்கிறதுக்கு நம்ம யோகா, மெடிடேஷன், பீயிங் கிரேட்ஃபுல் இதெல்லாம் பண்ணால் நம்மளால் இந்த பேராசையை தவிர்க்க முடியும். நெக்ஸ்ட் மோகனா அட்டாச்மெண்ட்னா வந்து பேராசை. அட்டாச்மெண்ட்னா பற்றோட சான்ஸ்கிரிட் தான் மோகம். ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒருத்தவங்க மேலேயோ அதிகமான பற்று வச்சுருக்கோம். அவங்க சொல்கிறத நம்ம செய்வோம், நம்ம சொல்கிறத அவங்க செய்வாங்க. அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் நம்ம செஞ்சுருவோம். வந்து ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு வைக்கலாம், ஆனால் பற்று வைக்கக்கூடாது. அது எப்படின்னா அவங்க இருந்தால் தான் நான் இருப்பேன், அந்த மாதிரி பற்று வைக்கக்கூடாது. இது எப்படி 6 எனிமீஸ் ஆஃப் மைண்டில் வரும்னா, ஒருத்தவங்க நம்மளோட ரொம்ப நாள் இருந்துட்டு இப்போ நம்மளை விட்டு எங்காச்சும் போயிருக்காங்கன்னா நம்ம வந்து அவங்களவே நினச்சி ஹேட் ஆகும். அதனால தான் இது 6 எனிமீஸ் ஆஃப் மைண்டில் வரும். அடுத்தது பார்த்தா ஈகோ இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தவங்க கூட பழக முடியாது. நம்மளை மட்டும்தான் நம்ம உயர்த்தி பேசணும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி ஹம்பிளாக மாச்சரியம்னா ஜெலஸ்னா பொறாமை. இப்போ அவங்க ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னா நம்ம அதை பார்த்து பொறாமப்படுறோம். அவங்க வச்சுருக்காங்க அந்த பொருள் ஏன் நம்மகிட்ட இல்லைன்னு பொறாமப்படுறோம். இது கடவுள் அப்படி நினைக்காம கடவுள் அவங்களுக்கு இந்த தாட்டி கொடுத்துருக்காங்க, அடுத்த தாட்டி நமக்கு இதை விட பெருசாகவே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருக்கணும். இது ஏன் 6 எனிமீஸ் ஆஃப் மைண்டில் இருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு தாட்டியும் பொறாமப்படப்பட நம்ம ஹாப்பியையும் பீஸ்ஃபுல்லையும் இழந்துருவோம். இது இழக்கிறங்காட்டி இது 6 எனிமீஸ் ஆஃப் மைண்டில் வருது. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராச்சும் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம், சூப்பர். அப்புறம் எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணலாம், இப்படி நல்லா இருக்கணும் எல்லாரும். இது இப்படி பண்ணால் நம்ம இது ஜெலஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த 6 எனிமீஸும் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற நம்மளோட ஆத்மாவை 5 போர்வைகளால போற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து அன்னமய கோஷம். அன்னம் அப்படின்னா ஃபுட், மயனா கன்சிஸ்ட் ஆஃப். நம்ம அன்னமய கோஷம் அப்படின்னா பிசிக்கல் பாடி, உணவாளவே உருவான உடல். நம்மளால அன்னமய கோஷம் மட்டும்தான் நம்மளால தொட முடியும். இந்த நாளை நம்மளால உணர மட்டும்தான் முடியும். பையனோட கண்ணு வந்து அம்மா மாதிரி இருக்கு, பையனோட காது வந்து அம்மா மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் ஜீன், ஜெனட்டிக்ஸ், நிறைய பேர் இருக்கு. அது வந்து நம்ம முன்னோர்கள் இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க கிட்ட இருக்க ஒரு. நெக்ஸ்ட் பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் வந்து 5 கோஷம் செகண்ட் கோஷமாக இருக்குது. பிராணா அப்படின்னா எனர்ஜி. இந்த பிராணா வந்து நம்ம பாடி பார்ட்ஸில் எந்த பார்ட்ஸுக்கு நம்ம அதிகமாக பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்கணும்னா அதிகமான பிராணா வந்து ஹெட் ரீச்சில் வேணும். இப்போ அதே மாதிரி அதிகமான லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னா அதிகமான பிராணா வந்து லோயர் லிம்ஸில் வேணும். பிராணா வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட். இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ லைஃப் ஃபோர்ஷிப்பும் ப்ரீத்தும் அதோட மீனிங்காக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மனமய கோஷம். மனமய கோஷம் பொருள் என்னன்னா மைண்ட் சேஞ்ச், மென்டல் சேஞ்ச். மனமய கோஷம் வந்து ஆக்ஷன்ஸும் ரியாக்ஷன்ஸும் காட்டுது.
பிடிக்காதது, அதை பார்த்தோன்னே பயம் வருது, ஃபீலிங்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுது. அடுத்து வந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞான் அப்படிங்கிற வேர்டு வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்திருக்கு. விஞ்ஞான் அப்படிங்கிற மீனிங் வந்து புத்தி, அறிவு, இன்டெலெக்ட், விஸ்டம் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நம்ம வந்து இதை அடையணும் அப்படின்னா இல்லை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் யோகா பண்ணணும், பிராணாயாமா பண்ணணும், மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட லைஃப்பில் காமாக இருப்போம், கோவப்பட மாட்டோம். அடுத்து வந்து ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் அப்படின்னா ஹாப்பினஸ். இதை நாளையும் நம்ம அடைஞ்சிடணும்னாலே ஆனந்தமய கோஷம் தானாக நம்மளுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. இது வந்து ட்ரிகுடா. ட்ரிகுடாஸ் வந்து குடாஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் இது 3 குடாவும் இருக்கும். இப்போ நம்ம குடாஸை பார்க்கலாம். தாமசிக் குடா இருக்கவங்க வந்து லேசியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ராஜசிக் குடா இருக்கவங்க வந்து ஆக்கரா இருப்பாங்க, கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த சிறப்பு விருந்தினர்கள் வருவதற்கு சிறிது தாமதம் ஆகும் என்பது காரணத்தால் பெற்றோர்கள் இந்த புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அவங்களோட ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் வந்து பத்திரமாக ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அறையில் புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வந்து இங்கே நம்ம சென்று பார்வையிட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து பிரம்மா வந்து கிரியேட்டராக இருக்கிறனால அவர் வந்து சாத்விக் உள்ளவராக, விஷ்ணு வந்து பிரசன்னராக இருக்கனால அவர் வந்து ராஜசிக் உள்ளவர், சிவன் வந்து டிஸ்ட்ராயராக இருக்கனால அவர் வந்து தாமசிக் அவ்வளோதான்.
சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம கொதிக்க வச்சு அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதை குடித்தோன்னா கூட நம்மளுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி கூட குணமாகும். அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை வந்து நம்ம அன்றாட சாப்பாட்லேயே நம்ம போடுவோம். ஆனால் வந்து அதை ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ வந்து அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நரமுடி இருந்தால் நரமுடியெலாம் நல்லா கருமையாகி நம்ம முடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கூட கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லை, நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம். துளசி வந்து நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து துளசி வந்து வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க. அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றுல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ வந்து துளசி வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, துளசி இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பாடியில் ஹீட் இருந்துச்சுன்னா துளசியை வந்து பாலில் போட்டு கலந்து குடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் குறையும். காய்ச்சலுக்கும் இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த சாறு எடுத்து குடித்தாங்க நம்மளுக்கு சர்க்கரை நோய் சரியாகும், எலும்புக்கு நல்லா சத்துங்க. அப்புறம் வந்து ரத்த சோகம் சரியாகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த திருநீற்று பச்சிலையை வந்து நம்ம நசுக்கி தலையில் புழிஞ்சு விட்டோம்னா அது வந்து தலைவலி சரியாகும். இப்போ பல்லு வலிக்கு கூட அதை வாய்க்குள்ளே வச்சுக்கலாம், அதுக்கு வச்சுட்டு துப்பிடலாம். இப்போது இதை நசுக்கி ஸ்மெல் பண்ணால் கூட நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், தலைவலி சரியாகும். பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு வந்து 1/2 கப்பு பாசிப்பயிறு, 1 கப்பு மண்டை வெல்லம், 1 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு நார்மல் பாலுங்க, 1/4 கப்பு நல்ல தெளிவான நெய், 1/4 கப்பு முந்திரி திராட்சை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய். ஃபஸ்ட்டு ஒரு தனி பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் இந்த பாசிப்பருப்புலாம் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக நல்ல ஒரு ஸ்மெல்லு வறுக்கணுங்க. வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா குக்கரில் போட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பொதுன்னு வர வரைக்கும் வேக விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியாக பேன் எடுத்து அதில் அந்த சர்க்கரையை பாக மாற்றினதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த நார்மல் கோகனட் மில்க்கும் 2 கப்பு மில்க்கை வந்து ஊற்றி வைக்கணுங்க, சிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி பேனில் வந்து எடுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சையை வந்து நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூவி விட்டுருங்க. ஏலக்காய் தூவி எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா சிம்மில் வச்சு கிடைக்கிற பதத்துக்கு வச்சோம்னா நம்ம பருப்பு பாயாசம் ரெடிங்க. பருப்பு பாயாசத்தோட பெனிஃபிட் என்னென்னா எனர்ஜி பூஸ்ட் ஆகும். இதில் நியூட்ரிஷன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இது நம்ம டெய்லி வேலை செஞ்சுட்டு வரும்போது நம்ம சாப்பிட்டா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீஃப் ஆகும். அவ்வளோ நன்றி. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ முடக்கத்தான் கீரை தவிர இது நம்ம சுடு சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆன்மீக நலம் என்பது ஒன்றின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பது, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிப்பது, கடினமான சூழலிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பது இந்த ஆன்மீக நலமே. இது உடல் மற்றும் மனநலத்தை சீர்படுத்த உதவுகிறது. உண்மையில் நான் யார், என் பிறவியின் நோக்கம் என்ன என்ற தேடலை ஏற்படுத்துகிறது. நமது தேவைகளை பற்றி மட்டும் எண்ணாமல் தன்னையும் தாண்டி மற்ற உயிர்களையும் சிந்திக்க வைப்பது, மற்ற உயிர்களை பற்றியும் சிந்திக்க வைப்பது ஆன்மீக நலம். எனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணுவதற்கு பதில் என்னால் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்னும் உயர்ந்த ஞானத்தை கொடுப்பது ஆன்மீக நலம். இத்தகைய ஆன்மீக நலத்தை மேம்படுத்த நமது பள்ளியில் யோகா பயிற்சி, தியானம், அக்னிகிரியா, சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். வானத்தின் கதவுகள் மெல்ல மெல்ல மூடும் தருணம் இது. முழுமதியின் முகம் பார்க்க ஆதவன் அடங்கும் நேரமே மாலை பொழுது. இவ்வழகிய மாலை வேளையிலே தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என என் தமிழன்னை சிரம் தாழ்த்தி வணங்கி இவ்விழாவினை இனிதே துவங்குவோமாக. எந்த செயலை தொடங்கும் முன்பும் விளக்கு ஏற்றி தொடங்குவது நம் தமிழர் மரபு. அந்த வகையில் 5 முகப்புகளை கொண்டு புன்னகிக்கும் குத்துவிளக்கினை ஏற்றி இவ்வரங்கத்தை ஒளிரச் செய்ய வருமாறு
நமது சிறப்பு விருந்தினர் ஒளிரச் செய்ய வருமாறு விவேகானந்த அறக்கட்டளையின் நிறுவனர் திரு வடுகநாதன் ஐயா அவர்களையும் நமது சிறப்பு விருந்தினர்களை ஸ்ரீமன் ஆதிநாராயணஜி அவர்களையும் ஸ்ரீமதி மாத்ரு ஸ்ரீ அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் நமது பள்ளியில் இன்று மதியம் ஆன்லைன் பகவத்கீதை சொற்பொழிவாற்று கீதி மிருதானந்த சரஸ்வதி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இவ்விழாவில் சுடரொளியேற்றி எங்கும் பிரகாசிக்க வைத்த சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. அவர் அனைவருக்கும் சமமானவர். உண்மையான பக்தியுடன் அன்பு தொண்டு புரிபவருக்குள் ஆண்டவன் ஈர்க்கிறான். அவன் அங்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இவ்வாறு அனைத்து இடங்களிலும் உள்ள இறைவனை வாழ்த்தி இனிமையாக பாட வருகின்றனர் 6ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள். ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேதநாயகா தேவாதி தேவனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா. வல்வினைகள் தீர்க்கும் சக்தி நாயகா வேண்டும் வரம் தந்திடும் விநாயகா. மூலத்தின் முழு பொருளே நாயகா முக்கண்ணன் மைந்தனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவ ரூபநாயகா உமையவளின் பாலனே விநாயகா. உமையவளின் பாலனே விநாயகா. உமையவளின் பாலனே விநாயகா. முழு முதற் பொருளை முத்தான தமிழால் வாழ்த்தி பாடிய மாணவ செல்வங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கத்தை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பு சாமரம் வீசி வரவேற்க வருமாறு சன்மதி செந்தூரிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். I welcome you all to Swasthya 2024. Today marks the third day of our exciting journey focused on different aspects of health.
We are honored to welcome our chairman of Vivekananda. We are honored to welcome our chairman of Vivekananda Educational and Charitable Trust, Thiru Vaduganathan sir, and our chief guest Sriman Adinarayanan ji and Matru Sri, along with our CEO Vinitha Govindasamy ma'am, we welcome you all. A warm welcome to all trust members, parents, teachers and students. We are thrilled to have you here as we delve into the topic spiritual health, a vital aspect of our well-being. In a world buzzing with activities, it's crucial for us to nurture not just our body but also spirit. Spiritual health helps us to find meaning, purpose and a sense of connection to something which is greater than ourselves. Let's embrace the essence of Swasthya program as we embark on this meaningful journey towards a healthier life. Thank you for being a part of this program. Thank you. ஏழெழுத்து கவி வரைந்து வந்தோரை வரவேற்ற சண்மதி செந்தூரிகா அவர்களுக்கு எங்களது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலம் நீர் தீவழி விசுபோடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற தொல்காப்பியரின் கூற்றுக்கேற்ப பஞ்சபூதங்களால் ஆனது இவ்வுலகம் மற்றும் நமது உடலாகும். பஞ்சபூதங்களின் செயல்பாடுகளை பரதத்தின் மூலமாடி நம்மை மகிழ்விக்க வருகின்றனர் மழலை. श्री पंचभूताय शांति श्री गणेशाय नमः। Now
பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது என்று பஞ்சபூதங்களை தம் நடனத்தின் மூலம் நம் கண்முன்னே நிறுத்திய மாணவ செல்வங்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல். அவரை பார்த்தவுடன் உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் வகையில் உற்சாக மந்திரத்தை தன்னில் கொண்டவர். நமது கலாச்சாரத்தை பண்படுத்திடும் உள்ளம் கொண்டவர். எப்பொழுதும் பள்ளியின் முன்னேற்றத்தையும் மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு இரவு பகல் பாராது அயராது உழைத்து கொண்டிருக்கும் எமது பள்ளியின் தாளாளர் திருமதி வினிதா கோவிந்தசாமி அம்மா அவர்களை நல்லுரை நல்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good evening to you all. It is with immense joy and gratitude that I extend a warm welcome to each and every one of you to Swasthya, or Arogya Sangamam at Aurobindo Vidyalaya. I'm deeply honored to join with you all to continue this transformative journey towards nurturing our spiritual well-being in all our children. I would like to extend my heartfelt welcome to our esteemed guests, Shriman Adinarayananji and Matrishi Anantalakshmiji from Anadi Foundation. Our students and teachers have visited and even stayed at Anadi many times, and we have all learned a lot and have always come back with so much to reflect on. You are truly a blessing in our lives. And our welcome to Swami Geeta Amritananda Saraswati ji, who has also interacted with our students and teachers many times here at our school and online. I have personally learned so much from all three of you, and it is truly an honor to stand before you this evening. Through many of our conversations, I have learned that even though our individual paths may vary, our collective pursuit of spiritual growth unites us in a shared journey towards inner fulfillment. A special welcome to our SMC member Palanisamy sir, Ms. Gomati Venkatachalam, CEO of Anadi Foundation and lovingly called as Gomaka by many, our chairman Vadiganathan sir, and all of our trustees. And to all of you parents, you are an integral part of our school family. Your presence here today shows your commitment to your child's holistic development. Thank you for standing with us in understanding that nurturing the spiritual growth of our children is just as important as their academic development. நான் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு 2 பாப்புலர் மேகசீன்ஸில் டைம் மேகசீன் அண்ட் சயின்ஸ் டெய்லியில் படித்த ஹெட்லைன்ஸ் நான் உங்களுக்கு படிக்கிறேன். Why kids who believe in something are happier and healthier. குழந்தைங்க ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஏன் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க. செகண்ட் ஹெட்லைன், ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கீ டு கிட்ஸ் ஹாப்பினஸ் ஸ்டடி சஜஸ்ட். குழந்தைகளோட சந்தோஷத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு. இந்த 2 ஆர்டிக்கிளில் இருந்த விஷயங்கள் என்ன ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது அவன் படிக்கக்கூடிய எழுதக்கூடிய திறனோடு பிறக்கிறானோ அதே மாதிரி அவனுக்கு ஆன்மீக சிந்தனை திறனோடையும் பிறக்கிறான். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதில்ல. எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம எழுத படிக்க எஃபர்ட் போடுறோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம எஃபர்ட் போடணும். குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டோட நிறைய ஆர்வத்தோடு சொன்னால் அவங்க இதிலேருந்து நிறைய விஷயம் உள்வாங்கிக்குவாங்க. எனக்கும் இந்த இயற்கைக்கும், எனக்கும் இந்த பூமிக்கும், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு இறுக்கமான தொடர்பு இருக்குதுன்னு நம்புகிற குழந்தைங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளை விட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு நம்புகிற குழந்தைங்க, என்னோட பிறப்புக்கு ஒரு உறுதியான அர்த்தம் இருக்குதுன்னு நம்புகிற குழந்தைங்க, மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணுற குழந்தைங்க, இவங்க எல்லாரும், இந்த நம்பிக்கையுள்ள எல்லா குழந்தைகளும் நம்பிக்கை இல்லாத குழந்தைகளை கம்பேர் பண்ணல இவங்களோட டிப்ரெஷன், ட்ரக் யூசேஜ், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் மிக குறைவாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நம்பிக்கை அண்ட் நம்பிக்கை இல்லாத குழந்தைகளுக்கு இதுதான் வித்தியாசம். அப்போ இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது யாரோட பொறுப்பு? உங்களுக்கும் இருக்குது இந்த பொறுப்பு, எங்களுக்கும் இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும், நிரந்தரமான நம்பிக்கை. சின்ன சின்ன விஷயங்கள் இதை ஆரம்பிக்கலாம். டெய்லி ப்ராக்டிசஸ், தினமும் விளக்கேற்றுறது, ப்ரே பண்ணுறது, விபூதி வச்சுருக்கிறது, நிறைய சாங்ஸ், டிவோஷனல் சான்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது. இதுலையெல்லாம் ஒரு பெரிய அர்த்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் உங்களுக்கு இந்த அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு இந்த அர்த்தம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் they will come back to it when they need it.
வாழ்க்கையில் ஏதோ ஒரு டவுன் டைம் வரையில் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விதத்தில் கை கொடுக்கும். இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் குழந்தைகளுக்காக கொடுக்குற கிரவுண்டிங் டூல்ஸ் இன் லைஃப். நம்ம கொடுக்குற மிகப்பெரிய சொத்து. நான் யார், எனக்கு எது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சின்ன டெய்லி ரிச்சுவல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த ஆன்மீக தேடலில் கிடைச்ச 3 விஷயங்கள், நான் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறேன்னு மாற்றின 3 விஷயங்கள் நான் இப்போ சுருக்கமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1, கார்ல் சேகன் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ரானமர் பேல் ப்ளூ டாட்னு ஒரு ஃபோட்டோவை பற்றி, வாய்ஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் 1990 ஒரு நம்ம ஸ்பேஸ்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. அதில் நம்ம பூமி ஒரு கண்ணுக்கே தெரியாத மங்கலான நீல புள்ளி. உங்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல, தெரியக்கூடாது. அந்த சின்ன புள்ளி தான் நம்ம பூமி. இந்த பூமியே இவ்வளவு சிறுசுன்னா அதில் நம்ம யார்? நான் தான் பெருசு, என் பிரச்சனைகள் தான் பெருசுன்னு நினைக்கிறது மிக முட்டாள்தனமானதுன்னு இல்லையான்னு எழுதியிருந்தார். இதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வேன். என்ன அறியாமல் ஒரு சின்ன சிரிப்பு வரும், கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். 2வது விஷயம், சினு ஜோசப் எழுதிய பெண்களும் சபரிமலையும் புக்கில் அரவிந்த் சுப்பிரமணியன்ஜி முன்னரே எழுதியிருந்தார். அதில் யஜுர்வேதத்தில் இருந்த யதா பிண்டாண்டே தத பிரம்மாண்டே, யதா பிரம்மாண்டே தத பிண்டாண்டே அப்படிங்கிறத நான் முதல் முறையாக படித்தேன். அதாவது நம் உடலில் உள்ள அனைத்தும் இந்த பிரபஞ்சத்திலும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் நம் உடலிலும் உள்ளதே என்பது இதோட பொருள். இந்த கான்செப்ட் ஆஃப் ஒன்னஸ் இஸ் a very very important lesson. நம்ம எல்லாத்தையும் இணைக்கிற சக்தி ஒன்று, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற சக்தி ஒன்று. இந்த நிதர்சனமான உண்மையை என்னோடய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அண்ட் 3வதாக இங்கே நம்ம சீஃப் கெஸ்ட் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம், இந்த பிறப்புக்கு முன்னால் பல பிறப்புகள் எடுத்திருக்கேன், இன்னும் எனக்கு பல பிறப்புகள் இருக்கலாம். அந்த நீண்ட பயணத்தில் நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை ஒரு சின்ன பகுதி. என் பிறப்பு, இறப்பு, இதில் நடுவில் வர எல்லா விஷயமும் என் பூர்வ ஜென்ம கர்மாவால் தீர்மானிக்கப்பட்டது. எதுவுமே தற்செயலாக நடந்ததில்லை. என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஒரு காரணமுக்காக. இதை நான் தர்மத்தின் அடிப்படையில் கையாள வேண்டும். எது நடந்தாலும் அது நல்லதுக்கே. எத்தனையோ பார்த்துருக்கோம், எத்தனையோ பார்க்க போகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீமன்ஜி பல தடவை சொல்லியிருக்காரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கையில் இந்த விஷயம், ஏதாவது இந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் நடக்கையில் இது எனக்கு நான் அடிக்கடி சொல்லிக்குவேன். இந்த 3 விஷயங்களும் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையோட பிக் பிக்சர் கிடச்சிருச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளை பெரிய அளவில் தாக்காது. நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். நம்ம தான் நினைப்போம் அவங்க சின்ன குழந்தைங்க இந்த விஷயமெல்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு. கண்டிப்பாக அவங்களால முடியும். ஆனால் டேக் டைம் அவுட், நிறைய பேசுங்க, அவங்க கூட மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ், டீப் டிஸ்கஷன்ஸ் நிறையா பண்ணுங்கள். பெரிய கேள்விகள் கேளுங்க, விடை தேவையில்லை, அதை பற்றி சிந்திச்சா மட்டுமே போதும். இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நம்ம பிறப்புக்கு அர்த்தம் என்ன, கடவுள் யார், நீ யார், நான் யார், இது எல்லாமே அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூலில் வீக்லி ஒன்ஸ் பஜன், அக்னி கிரியா, நிறைய கதைகள், இதிகாசம், புராணங்கள்லேருந்து பிராணாயம், மெடிடேஷன், யோகா அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளுக்கு கிடைக்காததை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நிறைய ஆசைப்படுவோம், ட்ரெஸ்ஸு, காருன்னு. ஆனால் நம்மளுக்கு கிடைக்காத ஞானம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கணும். நான் நிறைய விஷயங்கள் ரொம்ப லேட்டாக வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோன்னு அப்பப்போ சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும். ஆனால் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இன்னும் தெரியாமல் இருக்குதுன்னு. அது எக்ஸைட்மெண்ட்டும் தருது, இன்னும் நம்ம நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு. நம்ம குழந்தைகளுக்கு இந்த பாதையை காட்டணும். நிறைய பேசுங்க, நிறைய புக்ஸ் படிக்க சொல்லுங்கள், நிறைய கேள்வி கேளுங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு அழகான பயணம் தொடரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் சேவையில், ஆண்டவன் பார்வையில், அகிலம் மகிழவே அனாதி அறக்கட்டளை தர்மா குருகுலத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் கிரகஸ்தர்கள், யோகிகள் மற்றும் தர்மா குருகுலத்தின் வழிகாட்டிகள். ஆதிநாராயணன்ஜி அவர்கள் 250 நாட்களுக்கு மேல் மௌனத்தில் இருந்துள்ளார். இவர்கள் இருவரும் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் டெல்லி IITயிலும் தொடர்ந்து பாடங்களை கற்பித்துக் கொண்டு வருகிறார்கள். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இவர்கள் கற்றுக் கொடுக்கும் யோகா மற்றும் தியானத்தை கற்று வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இவர்களின் ஆன்மீக நூல்களை அதிகமான மக்கள் வாசிக்கின்றனர். இந்திய பாரம்பரிய கல்வி முறையை இன்றைய கல்வி முறையுடன் இணைத்து 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீமன் ஆதிநாராயணன்ஜி அவர்களையும் மற்றும் ஸ்ரீமதி மாத்ருஸ்ரீ அனந்தலக்ஷ்மி அம்மா அவர்களையும் ஆன்மீக ஆரோக்கிய விழாவிற்கு அன்புடன் இருகரம் கூப்பி பூரண கும்பம் வைத்து வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது நமது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் பொன்னான தருணம் இது. அதனால் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்ய நமது பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் திரு பழனிசாமி ஐயா அவர்களையும் அரபிந்து பள்ளியின் நிர்வாக முதல்வர் திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். Good evening once again to all of you. ஆன்மீக நலனுக்காக நாங்கள் 2 ப்ரோக்ராம் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று திருவிளக்கு பூஜை காலையில் நடந்தது, இன்னொன்று ஆன்லைன் கீதா செஷன். நம்ம சுவாமி கீதாமிருதானந்த சுவாமிகள் வந்து சரஸ்வதி அவங்க எடுத்த ஆன்லைன் கீதா செஷன். இது 2லேயும் வந்து சிறப்பாக பெற்றோர்கள் பங்கேற்று கொண்டார்கள். அதில் சில பேரண்ட்ஸை நம்ம வந்து இப்போ சிறப்பிக்க போகிறோம் வித் அ ஸ்பெஷல் கிஃப்ட். மிஸ் செல்வி, Miss Mahalakshmi, Mrs. K. Jayapriya, Miss Nirmala, Miss Gauri, Miss Revati, parents of Sabarivasan, Dhanalakshmi Amma, Miss Poongodi, Miss Kartika, Miss Venila, Miss Sundari, Miss Krishnaveni, Miss Tilagavati, Miss Selvi, Miss Valarmati, Miss Umarani, Miss Kritika, Miss Hemalata, Miss Gauri, Miss Vimala, Miss Ramya, Miss Vijayalakshmi, Miss Muttumalati, Miss Suganya, Miss Muthuchelvi. So you people, whoever is present here, I request you all to come to stage to get your gifts. Thank you so much for your active participation throughout the puja. We were very glad to have you all in our school. So these parents were the participants of Thiruvilakku Puja which we conducted this morning. Meanwhile, I would like to announce the participants of online Gita session, which was very enlightening, and the questions of the parents were very thoughtful. So as I read the names, I would like for the parents to get ready to receive your prizes on stage. So please come next to the stage and be ready. Ms. Brinda, parent of Jayan Darshan, parents of Sri Tharun, Ms. Jamuna Bhaskaran, parent of K. Tanishka,
Miss Karthika Govindasamy, parents of Kavinesh, parents of Lohit, parent of Shashantan, Miss Selvarani Kabivashya, Mr. Tamil Selvan, Miss Radha, parent of Kabilan of 7A, so parents of online who attended online Gita session, please wait. I request Swami Geethamrutananda Saraswati to give away the special prizes for the participants of online Gita session. With a special mention, these books were written by our esteemed Swamiji. I request the chief guest to remain on the stage. I request the parents to get onto the stage and get your prizes. I request all the parents to clap your hands and encourage the participants. Is Miss Udaya Surya here? Udaya Surya ma'am, are you here? Thank you so much all the parents for all your efforts. Thank you all. Thank you Swamiji. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்கே நாங்கள் அடிக்கடி வரது உண்டு. அதுவும் வினிதாஜியும் வெங்கட்ஜியும் நல்ல நண்பர்கள். நாங்கள் அமெரிக்கா போகும்போதும் அவங்க வீட்டில் தான் தங்குவோம். அவங்க குழந்தைங்க வந்து எங்களோட குழந்தைங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே பல பேர் நல்ல பழக்கம் உண்டு. அதனால நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான். அதனால இன்னைக்கு பேச போகிறதும் வந்து இங்கே இருக்கோம், ஆனால் நாங்கள் அங்கே இருக்கிற மாதிரி தான். அது வேற்றுமை கிடையாது. இது ஆன்மீக பார்வைன்னு சொல்றது. பார்வைங்கிறது வெளியோட்டமாக இருக்கும்போது அது ஒரு விதமாக இருக்கும். ஆன்மீகங்கிறது நம்ம உள் பார்வை. உள் பார்வை நம்ம நிர்ணயிக்கிறது தான், நம்ம முடிவு பண்ணுறது தான். ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிப்போம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
சுவாமிஜி ஐயா எல்லாம் ட்ரஸ்டீஸ், வினிதாஜி பிரின்சிபல் மேடம், எல்லாம் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், குழந்தைங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி தான். குடும்பம் மாதிரினா என்னது? அவங்கவுங்களுக்கு பொறுப்பு இருக்கும், ஆனால் பார்வை வந்து ஒன்று தான். குடும்பம்னா பார்வை நம்ம இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனால் பொறுப்பு ஒருத்தர் கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் பாடம் நடத்துவாங்க, ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுவாங்க, வேடிக்கை பார்க்குறதும் வந்து குடும்பத்தினர் தான். அப்போ அந்த பார்வைங்கிறது தான் வந்து ஆன்மீக பார்வைங்கிறது. இப்போ இது வந்து படிப்படியாக முன்னேறுறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் அசத்தோமா சத் கமய அப்படின்னா ஒரு குறுகின பார்வையிலேருந்து விஸ்தாரமான பார்வை பேர் தான் சத், உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. What is called truth is nothing but that which is. பட் நம்ம பார்வையும் உண்மையும் ஒன்னா அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால தான் இப்போ சுவாஸ்தியம், குட் ஹெல்த், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்குமா? அப்படி விட்டாலே ஆரோக்கியமாக இருப்போமா? அவசியம் கிடையாது. அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது தான் வந்து உண்மை. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் ஆனந்தமாக இருக்கிறது தான் உண்மை, எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு முயற்சி, அதுக்கு சரியான சூழல் எல்லாமே தேவையாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி முயற்சியும் ஒரு ஆனுவல் டேயில் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் பல ஸ்கூல்ஸ் போயிருக்கோம், பல இது போயிருக்கோம். அப்படியே ஒரு நாளில் ஏதோ ஒன்று அப்படி இப்படி சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு ஏதோ ஒன்று இருக்கும், முடிச்சிருவாங்க. அது பிரம்மாண்டமாக பண்ணோம் அப்படின்னு மட்டும்தான் நோக்கம் இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நோக்கம் இருக்கும். இந்த நோக்கம் வந்து இஸ் ரியலி அப்ரிஷியபிள். இந்த நோக்கம் ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் பலன் இருக்கணும், எல்லாரும் நன்மை அடையணும், குடும்பத்தினர் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? அதோட அடிப்படை விஷயங்கள் வந்து பல்வேறு ரூபமாக எடுத்து காமிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அவசியம். இல்லாட்டா இப்போ வந்து ஆரோக்கியத்தை தேடி பல பேர் பல இது பண்ணுறாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்க முடியல. சந்தோஷத்தை தேடி பல பேர் பல இது பண்ணுறாங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. வெளியில் ஏசி போட்டுக்கிறோம், ஆனால் மனசு கதகதான்னு இருக்கு இல்லையா? நல்ல சுகமாக பெட்டு, ஆனால் மனசு எப்படி இருக்கு? வேதனை அடையாது. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா ஏதாவது பார்த்தோம்னா இன்னும் வேதனை அதிகமாகுது. அப்போ ஒரு விதத்தில் பயமும் இருக்கு. நம்ம குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணுமே, இப்போ உள்ள காலகட்டம் இப்படி இருக்கே, அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஆரோக்கியத்துக்காக சக்ஸஸை மிஸ் பண்ணிட முடியாது, சக்ஸஸ்க்காக ஹாப்பினஸ் மிஸ் பண்ணிட முடியாது. அப்போ எல்லாமே தேவையாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கல்வி முறை, அதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், விழிப்புணர்வு, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாமே ரொம்ப அவசியமாகிறது. அது என்னதுன்னு கற்றுக்க வேண்டியிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக புரியறதில்லை. அப்போ அதில் தான் இது அசத்தோமா சத் கமய, அதை நோக்கி பயணம் பண்ணணும். அந்த பயணத்துக்கு அந்த இன்டென்ஷன் வேணும். எல்லாருக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கா? அவசியம் இல்லை. அந்த இன்டென்ஷனுங்கிறது என்னது? அதை நம்ம பார்வை, நம்ம கண்ணோட்டம், நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், நம்ம எதுக்காக வாழறோம், எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக பள்ளி வரோம், எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் குழந்தைங்கள, எதுக்குங்கிற அந்த பார்வை, அது நம்ம கண்ணோட்டம் தான். இதுக்கு நான் எங்களோட வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு அனுபவம் பகிர்ந்துக்கிறேன். ஒரு தடவை இமயமலை, நாங்கள் வருஷம் நூற்றுக்கணக்கான பேர் இமயமலைக்கு கூட்டின்னு போவோம். இமயமலையே வந்து சிவஸ்வரூபம், அந்த சிவபெருமான் ஸ்வரூபமே வந்து அந்த இமயமலை.
அதனால அங்கே கூட்டின்னு போகிறதே வந்து எங்களுக்கு பாக்கியமாக வந்து கருதுறோம். அப்போ கூட்டின்னு போகும்போது பலவிதமான அனுபவங்கள் வரும். எப்படின்னா மலை ஏறுறது கடுமையான முயற்சி. நம்ம வாழ்க்கையில் இங்கே இப்போ நம்ம தினசரி அனுபவத்தில் என்ன பார்ப்போம், இப்போ குழந்தைகிட்ட சொல்கிறோம் அங்கே அந்த இது போய் வாங்கி பார்ப்பான்னு. அப்போ அவங்க உடனே ஒரு சைக்கிள் எடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து சைக்கிள் எடுப்போம். இப்போ வந்து என்ன எடுப்பாங்க, டக்குன்னு ஒரு ஸ்கூட்டரோ பைக்கோ இல்லை காரோ எடுப்பாங்க. எடுத்து இங்கே அடுத்த தெருக்கு போகிறதுக்கு அப்படி எடுத்து போகிறது. அப்போ இவ்வளோ தான் நடக்கி இல்லைன்னா மொபைல் எடுத்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவோம். இப்போ அதோட இங்கே தாராபுரத்தில் தெரியல, எங்கள் ஊர் பக்கம் இன்னும் ஐவர் மலையில் பக்கத்தில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அங்கே வேறு வழியும் இல்லை. ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வரல. நல்ல காலம், நாங்கள் தப்பிச்சோம். அப்போ அந்த இங்கே நாங்கள் நடந்து போகிறது கூட வந்து சிரமம்னு பார்க்குறது. இமயமலை 10,000 அடிக்கு மேலே கடும் குளிர், பனி இருக்கும். அதில் அவ்வளோ கிலோமீட்டர் நடந்து போகணும், நாள் முழுக்க நடக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒரு மன திருடம் வேணும். அப்போ நாங்கள் அதுக்கு பதப்படுத்தி, மனசை பதப்படுத்தி தட்டி கொடுத்து எப்படியாவது ஏற்றிடுவோம். நாங்கள் ஏற்றுறோமா? இல்லை, அந்த சிவபெருமான் தான் வந்து ஏற்றுறோம். ஆனால் பல பேர் எப்படி அவங்க ஜபம் பண்ணுவாங்க. என்ன ஜபம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசித்திரமான ஜபம். முடியல 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 முடியல. அடிக்கடி என்ன ஜபம் வரும்? முடியல. ஆனால் பார்த்தா முடிஞ்சிடும். முடியல 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 முடியலன்னு ஜபம் பண்ணி கடைசியில் என்ன ஆகும்? முடிஞ்சிடும். கேதார்நாத் தேடி இருப்பாங்க. அப்போ வாழ்க்கையிலையும் அப்படி தானே, முடியல முடியல. பல பேர் வந்து முடியல முடியலன்னு ஜபம் பண்ணுவாங்க. அப்போ அந்த கண்ணோட்டம். அப்போ ஆனால் முடியல முடியலன்னு ஜபம் பண்ணால் என்னாகும்? சுவையாக இருக்குமா அந்த அனுபவம்? எப்படியுமே வந்து எல்லை அடைய போகிறோம். ஆனால் சுகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கண்ணோட்டம், அந்த பார்வை வந்து ரொம்ப அவசியம். அப்போ ஒரு தடவை வந்து ஒரு பயணத்தில் வந்து இமயமலை போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஒரு நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட் இருந்தபோது நாங்கள் வந்து அப்படியே டிராஃபிக் ஜாமில் ஸ்டக் ஆகி நின்றுட்டோம். அப்போ எல்லாரும் வந்து என்ன இது இப்படி ஆயிடுச்சு அது இதுன்னு நம்ம புலம்புவோம்ல. சராசரியாக நம்ம வந்து புலம்பிகிட்ருப்போம். ஏதோ ஒன்று நேரத்துக்கு போக முடியல, இது ட்ரெயின் டிக்கெட் இருக்குது, பஸ் டிக்கெட், இது என்னடா இப்படி ஆயிடுச்சு, எப்போ இது கிளியர் ஆகும்னு தெரியலையே, என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் புலம்பிட்டு இருந்தோம். அப்போ அங்கே வெளியில் வந்து ஒரு அம்மா, அவங்க வந்து நிதானமாக கல்லை உடைச்சிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து கல்லை உடைக்கிறதுக்குன்னு சொல்லி ஆட்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து கல்லை உடைச்சி அவங்க வந்து சைடில் ஆக்கினோடனே அது வந்து நம்ம வண்டி போகும். அப்போ அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு விதத்தில் ஒரு பார்க்குறதுக்கே வந்து சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் அவங்ககிட்ட போனேன். நான் அவங்ககிட்ட கேட்டேன், மாஜி ஆப் கஹா சே ஹேன்? அம்மா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இங்கேருந்து தான் பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எவ்வளோ வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்காக பண்ணுறீங்க? அவங்க சட்டுன்னு சொன்னாங்க, நீ சந்தோஷமாக இருக்கணும்பா, அதுக்காக பண்ணுறேன். எனக்கு அதை கேட்ட உடனே புல்லரிச்சு. ஏன்னா பல பேர்கிட்ட நாங்கள் வந்து பேசுவோம், பழகுவோம். பல பேர்கிட்ட நான் கேட்குறது உண்டு, எதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க? இப்போ குழந்தைங்க இருக்காங்க, எதுக்காக பள்ளிக்கு வரீங்க? Why do you study? அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது, அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற பேர் நிறைய பேர் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் இணைச்சு சொல்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா கல் உடைச்சிட்டு இருக்காங்க வெயிலில், அவங்க சொல்லியிருக்கலாம், சப்பா நீ என்ன ஜாலியாக வந்து பஸ்ஸில் உட்காந்துட்ருக்க, நான் இங்கே கடுமையாக வேலை பார்த்துட்ருக்கேன், இன்னும் தொண்டை தானே அப்படின்னு விரட்டே இருக்கலாம், விரட்டல. இல்லை அவங்க சொல்லியிருக்கலாம், என்னப்பா பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்காரங்க தொல்லை பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா வேறு வழி இல்லை,
அந்த நிர்பந்தம், ரூல், கிளாஸில் உட்காந்தே ஆகணும், இல்லை சொல்லி கொடுத்தே ஆகணும். நம்ம பாஸ் வந்து நமக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலை. இல்லை பேர குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னும் சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்காக செய்கிறேன், கல்லை உடைச்சிட்டு இருக்கேன், எதுக்காக செய்கிறேன், நீ நல்லா இருக்கணும்ப்பா. என்னை முன்ன கூட தெரியாது, அறிமுகம் கிடையாது, அப்புறம் திருப்பியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்காது, அவசியம் கிடையாது. ஆனால் அதுதான் இப்போ நம்ம வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இது அறம், தர்மம்னு நம்ம சொல்கிறது. தர்மம்னா என்னது, அந்த பிக் பிக்சர் தெரிஞ்சு நம்ம ஒரு செயலும் அதை நோக்கி அலைன் பண்ணுறது. அப்போ மனசு எப்படி இருக்கும், நம்ம என்ன செயல் செஞ்சாலும் மனசு வந்து அமைதியாக இருக்கும், நிதானமாக இருக்கும், ஒரு சமநிலையில் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எதுக்காக செய்கிறோன்னு. ஏதோ ஒரு பாதகம் வருதுன்னா உடனே விட்டுட்டு ஓட மாட்டோம், இல்லை வேண்டாத விருப்பாச்சு வேறு வழி இல்லை செஞ்சாகணும் அப்படின்னு செய்ய மாட்டோம். மனசு வந்து சமநிலை அடையும். அப்போ அது பார்வையை பொறுத்தது. அந்த கண்ணோட்டங்கிறது சரியாக இருந்ததுன்னா சமநிலை அடையும். அந்த கண்ணோட்டம் சரியாக இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன பண்ணாலும் வேண்டாத வெறுப்பாக இருக்கும். பிடிச்சது பண்ணால் மட்டும் ஜாலியாக இருக்கும். ஆனால் எல்லாமே பிடிச்சிருக்குமா, ஒரு ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமில் எல்லாமே பிடிச்சிருக்குமா, அப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ கல்யாணம் ஆன உடனே எல்லாமே பிடிச்சிருக்குமா வாழ்க்கையில், நம்ம எதிர்பார்ப்பு ஒரு விதமாக இருக்கும், நடக்கிறது எப்போதுமே எதிர்பார்ப்போடு சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மனசு வந்து சமநிலையாக இருக்கணும், நம்ம நல்ல முழு மூச்சாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மனசு வந்து சமநிலையாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம கண்ணோட்டம், நம்ம பார்வை வந்து ரொம்ப அவசியம். அந்த பார்வை வந்து சரிப்படுத்தலை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுனா இதில் ஹெல்த் என்னாச்சு, மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாம் வந்து அவுட்டு. ஸ்ட்ரெஸ்ஸுனா வேண்டாத வெறுப்பா, இதை போய் பண்ண வேண்டியிருக்கு, என்னடா வாழ்க்கை இது, இதாவது இதுன்னு. அப்போ உடம்புல என்ன மாதிரி ரசம் சுரக்கும், என்ன மாதிரி என்ன சொல்கிறது, கிளாண்டுலர் செக்ரீஷன்ஸ் இருக்கும், எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. செக்ரீஷன்ஸ் எல்லாம் வந்து உடம்பு அப்படி பாதிப்பு. அப்போ நம்ம மனசு உடம்பு இணைஞ்சது. மனசில் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், வேண்டாத வெறுப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம். டெய்லி எழுந்து ஐயோ இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகணுமா, இன்றைக்கும் காலேஜ் போகணுமா, இல்லைடா இன்றைக்கும் வேலைக்கு போகணுமா, என்னடா வாழ்க்கை இது, ஐயோ எஸ்கேப் ஆக முடியாதா அப்படின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா உடம்புல வந்து அந்த விதமான ஒரு அதிர்ச்சிங்கிறது ஏற்படும். அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால ஆயுள் குறையும், ஆரோக்கியம் குறையும், நீண்ட ஆயுள் இருக்காது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க மாட்டோம், ஆரோக்கியம் குறையும், துக்கம் ஏற்படும், மன அளவில் உடம்பளவில் வெவ்வேறு விதமான டிசீசஸ் வரும். ஏன்னா மனசு அந்த பார்வை ஒருநிலை அடையலை. அப்போ இதைத்தான் நம்ம ஆன்மீக பார்வைன்னு சொல்கிறோம். அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுன்னு சொல்கிறோம். அந்த பார்வையை சரி கட்டாட்டி மனசுனால ஹெல்த் வந்து எல்லாமே கவுரும். அப்போ சந்தோஷம் இருக்காது, ஹெல்த் இருக்காது, வேதனை அடைவோம், வெறுப்பு தான் இருக்கும், விருப்பம் இருக்காது வாழ்க்கையில். அப்போ மற்றவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு எதிரியாக தான் பார்ப்போம். கட்டுக்கட்டுன்னு வரும், நம்ம குழந்தைங்கள பார்த்தா கட்டுக்கட்டுன்னு வரும். ஆசையும் இருக்கும், கட்டியும் பிடிச்சிப்போம், ஆனால் பார்த்தா கடுகடுன்னையும் இருக்கும். நம்ம ஃபேமிலி குடும்பத்தினரை பார்த்தா எப்படி இருக்கும், கட்டுக்கட்டுன்னு இருக்கும், டோன்னு இருக்கும். இது எல்லாம் வந்து இந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நடக்கக்கூடியது. அசத்தோமா சத்கமய, அதுக்குரிய முயற்சி. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஈகோ சிஸ்டம் தேவை, ப்ராப்பர் எஜுகேஷன் தேவை. இது லீட்ஸ் டு சக்ஸஸ், ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ். குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இது கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவங்க குருட்டாம் போக்கில் வந்து வாழ வேண்டியிருக்கும். எதுக்கு பண்ணுறோங்கிறது அதுக்கு வந்து ஒரு பதில் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும், நமக்கு என்ன, அவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எங்கே நல்லா படித்து நல்ல பேர் பதவி புகழ் எல்லாம் வாங்கணும், நல்ல பணம் இருக்கணும், வசதி இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு இந்த பார்வை, இந்த கண்ணோட்டம் இல்லை அப்படின்னா சரிவு இருக்கும்.
எல்லாம் இருந்தும் மனசு நிம்மதியாக இருக்காது, சந்தோஷம் இருக்காது, துக்கம் இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தும் பார்த்தா அப்படியே சரியும். அதனால தான் இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் இப்போ இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப அவசியம். இதோட ஞானம் இருக்கிறது ரொம்ப அவசியம். இது இல்லைன்னா சக்ஸஸ் சரியும். ஏன்னா ஹெல்த், ஹாப்பினஸ், சக்ஸஸ் எல்லாமே இன்டகிரேட்டட். ஸோ இந்த இன்டகிரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அது இப்போ குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கூல் மூலமாக கிடைக்கிறதுனா அதோட சிறந்தது கிடையாது. இது எல்லா ஸ்கூல்லையும் இல்லை. இது ரொம்ப யூனிக் ஸ்கூல். நிறைய பேருக்கு இந்த உணர்வே இல்லை, இந்த அவேர்னஸ் இல்லை. அப்போ தட் இஸ் வை வி அப்ரிஷியேட் இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ், இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், ட்ரஸ்டீஸ். இவங்க குழந்தைங்களுக்கு நிஜமாலே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, அது எது மூலமாக நடக்குங்கிற அந்த புரிதலோடு செயல்படுறது ரொம்ப அவசியம். அது எல்லாருக்கும் நோக்கம் எப்படி இருக்கும், குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தெளிவாக இருக்காது. அதனால தான் அந்த அறிதல் புரிதலும் தேவையாக இருக்குது. ஆனால் இந்த புரிதல் சாதாரண புரிதல் இல்லை. இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணோன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல டீப் நோவோ இருந்தால் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஏன்னா என்ன பண்ணினா சக்ஸஸ் இருக்கும், ஹெல்த் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும். ஒரு இன்டகிரேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது இருக்குங்கிறது அந்த புரிதல் இது மூலமாக தெரியறது. வினிதாஜி அழகாக சொன்னாங்க, இந்த ஆன்மீக பார்வை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம அதை ஊட்டி வளர்க்க வேண்டும் அப்படின்னு. வெளிநாட்டில் மீலி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் என்ன, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பயாலஜி சயின்டிஸ்ட்னால் பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த லேபில் எலிகள் இருக்கும், அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துக்கிற பாதி மருந்து ஃபஸ்ட்டு எலிகள் மேலே டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ அவர் ஒரு தடவை என்ன டெஸ்ட் பண்ணாராம், அந்த எலிகள், சின்ன சின்ன குஞ்சு எலிகள் பக்கத்தில் அதோட அம்மா எலிகளையும் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சார். இன்னொரு கூண்டில் அந்த அம்மாக்கள் இல்லாத எலிகள் வளர்ந்தது. அந்த அம்மாக்கள் இருந்த எலி கூண்டில் அந்த அம்மாக்கள் என்ன பண்ணித்தான், அந்த எலியை நக்கி நக்கி அதை வளர்த்ததும், அதோட தலை மேலே நக்கி நக்கி அந்த எலிகளை வளர்த்தது. அப்போ அந்த மாதிரி அழகான சூழ்நிலையில வளரக்கூடிய எலிகள் பிற்காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக அதால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதான். எலிக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வரும்னு எங்கிட்ட கேட்காதீங்க, அந்த சயின்டிஸ்ட்டை போய் கேளுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் ஃப்யூச்சரில் அந்த எலிகள், எந்த எலிகள் அந்த அம்மாக்களால் நர்ச்சர் பண்ணித்தோ அது அவ்வளோ அழகாக ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணித்தான். இது மட்டும் இல்லை, இன்னொரு டெஸ்ட் பண்ணாங்க, இது அம்மாக்கள்னால மட்டும்தான் இப்படி நடக்கிறதா, எதனால இது நடக்கிறது அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது வேறு சில எலிகள், கொஞ்சம் வளர்ந்த எலிகளோட சேர்த்து போட்டு அந்த எலிகள் நக்கி நக்கி அழகாக அதை பராமரிச்சதாம். அப்போது அந்த அழகான சூழ்நிலையில் வளர்ந்த எலிகள் அவ்வளோ பிற்காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணித்தான். போன மாதம் எங்களோட ஆசிரமுக்கு எங்கள் ஆசிரம் பழனியில் இருக்குது. பழனி கிட்டக்க அந்த ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் வந்திருந்தார். எங்கள் ஆசிரமத்தில் ஒரு குருகுலம் இருக்குது, ஒரு 30 குழந்தைகள் அங்கே படிக்கிறார். 3 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தோம். அப்போது அவர் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இதெல்லாம் வினிதாஜி இங்கே அழகாக போட்டிருக்காங்க, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், இன்டெலெக்சுவல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அதெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாதிரி என்னென்ன நாங்கள் இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த குழந்தைகளோட மூளை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ, எனக்கு தெரியும் இந்த குழந்தைங்களோட மூளை எப்படி இருக்கும்னு. அப்போ அவர் ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னார். ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு ப்ரீ ஸ்கூல் நான் ஒரு செயின் ஆஃப் ப்ரீ ஸ்கூல்ஸ் இருந்ததும், ஆரம்ப பள்ளி. அந்த ஆரம்ப பள்ளியிலேருந்து வெளியில் வரக்கூடிய குழந்தைங்க அந்த ஒரு 20 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொசைட்டியில் அவ்வளோ அழகாக ஷைன் பண்ணாங்களாம். அப்போ எதனாலன்னு பார்க்கும்பொழுது அந்த அடிப்படை கல்வி நல்லபடியாக இருக்கும்பொழுது, அது ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங், ஃபிசிக்கல் வெல்பீயிங், இமோஷனல் வெல்பீயிங், வைட்டல் ஹெல்த் எல்லாமே நல்லபடியாக அந்த குழந்தைங்களுக்கு அந்த 5 வயசு 8 வயசுக்குள்ளே கொடுக்கும் பொழுது, அது 8 to 15 16 18 வயசுக்குள்ளே அது பெருசாக தெரியல. ஏன்னா எப்படியுமே அது குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அது பெருசாக அது கஷ்டம், நம்ம எப்படியுமே அதை ஏற்றுன்றோம். ஆனால் அந்த 20 வயசை தாண்டி இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து, அதாவது அந்த ப்ரீ ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைங்களும் மற்ற ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய
குழந்தைங்களும் கம்பேர் பண்ண பொழுது பார்த்தா இவங்க எங்கேயோ இருந்தாங்களாம். அந்த மாதிரி நான் நியூரோ சயின்டிஸ்ட் கிடையாது, ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்க 20 வயசு இருக்கும்போது அதோட பிரபாவம் வந்து அவ்வளோ சிறப்பாக தெரியும். ஏன்னா இங்கே அடிப்படையான விஷயங்கள் வந்து அவ்வளோ பேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நடக்கிறது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் தான் பேஸை நம்மளுக்கு புரிஞ்சு. இவர் சொன்ன மாதிரி நம்ம சூரியன் வந்து கிழக்கே உதிக்கிறது, மேற்க வந்து அஸ்தமிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம உண்மையாக பார்த்தால் பூமி தான் சுற்றுறது. இது சூரியன் உதைக்கவோ இது அஸ்தமிக்கவோ இல்லை, பூமி சுற்றுறது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிழக்கில் உதிக்கிறது அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கல்விக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும், நல்ல டிகிரி கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும். ஆனால் உண்மையாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதது என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் இங்கே வந்து அடிப்படை, இங்கே ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக சுவாமிஜி, அப்புறம் கரஸ்பாண்டன்ட் அவர்கள், வினிதாஜி எல்லாரும் இந்த பேஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அது வந்து தெரியாது. இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்க, அதனால நான் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வழியில் வந்து ஒரு பாடல் வந்து மனசில் வந்தது, அதையும் பாடலாம்னு நினச்சேன். அப்போது வினிதாஜியும் நம்பிக்கை வேணும் குழந்தைங்களுக்குன்னு சொன்னாங்க. எங்களோட வாழ்க்கை எந்த நம்பிக்கையில் ஓடுறது, சம்பளம் கிடையாது, எந்த நம்பிக்கையில் ஓடுறது அப்படின்னு கேட்டால் அந்த பாடலுக்கான ஒரு சின்ன விடை வந்து இது பாடலில் இருக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குஹனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குஹனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. அந்த நம்பிக்கையில் தான் எங்கள் வண்டி ஓடின்னு இருக்கு. தினசரி வாழ்க்கையும் அந்த நம்பிக்கையில் தான் ஓடின்னு இருக்கு. இப்போ பழனின்னு சொல்லும் போது இங்கே குழந்தைங்களாம் இருக்காங்க. ஆன்மீகம்னு சொல்லும் போது பழனிக்கும் ஆன்மீகமுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு உண்டு. அத்தனை சித்தர்களோட ஜீவ சமாதிகள் நம்ம ஐவர்மலையிலேருந்து எடுத்து நம்ம பழனிக்கு போகும்பொழுது 100கணக்கான சித்தர்களோட ஜீவ சமாதி அங்கே இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையை வந்து டெய்லி அவங்களோட லைஃபே அது பற்றி தான் இருக்குது. இப்போ பழனியோட கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் சொல்கிறது தப்பில்லை. நம்ம நாரதர் வந்து ஒரு பழத்தை கொண்டு வந்தார். அந்த பழம் வந்து ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லை, அது ஒரு சாதாரண பழம் இல்லை, ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அப்போது சிவபெருமான், பார்வதி அம்மா, அங்கே கணபதி, முருகன் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே நம்ம இயல்பாக என்ன நடக்கும் அப்படின்னா, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் எங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. நாங்கள் அதை கட் பண்ணி கொடுக்கும்போது நாங்கள் கேலியாக சொல்லுவோம், ஃபிசிக்கல் பேலன்ஸில் வச்சு தான் பார்ப்போம். ஏன்னா 1 மில்லிகிராம் குறைஞ்சிருத்துனா கூட சண்டை வந்துடும் 2 பேருக்கும். அதனால் வந்து இயல்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பழத்தை பாதியாக பிரித்து கொடுக்கறது தான் வழக்கம். 2 பசங்க 2 குழந்தைங்க இருக்கும் போதோ இல்லை 4 குழந்தைங்க இருக்கும் போதோ. அப்போது சொல்லும் பொழுது நாரதர் சொன்னார், இது சாதாரண பழம் இல்லை, இதை வந்து நம்ம வந்து அப்படிலாம் பிரித்து கொடுக்கக்கூடாது, இது வந்து ஞானப்பழம் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னார். நம்மளுக்கே தெரியும், இங்கே ஸ்கூல் நடத்துறதுனால இப்போ ஒரு ஃபஸ்ட் ரேங்க் தான் இருக்க முடியும், மிஞ்சி போனால் 2 ஃபஸ்ட் ரேங்க் இருக்கும். அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு போட்டி வைக்க வேண்டும், அதில் வந்து யார் நல்லபடியாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்கும். அப்போது உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு போட்டி வைப்போம், இந்த உலகத்தை இந்த யூனிவர்ஸை வந்து யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பழம் அப்படின்னு. அப்போது சொல்லி அந்த சென்டென்ஸை சொல்லி முடிக்கலையாம். அதுக்குள்ளே முருகன் என்ன பண்ணார், மயில் வாகனம் தான் இருக்கே, சிட்டா பறந்துடலாம், அப்படியே மயில் வாகனத்தை ஏறினார். அந்த வண்டி கிளம்பிடுது. அந்த வண்டி கிளம்பி போயிட்டுருக்கு யூனிவர்ஸில். அதுக்குள்ளே நம்ம கணபதி யோசிச்சார், நம்ம வாகனம் வந்து மூஷிக வாகனம், அது மேலே ஏறினா அது என்ன ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. அந்த மூஷிக வாகனம் இந்த யூனிவர்ஸை சுற்றணுன்னா பல நேரம் ஆகும். ஆனால் யோசித்து பார்த்தா உள் மனசில் என்ன தோணித்துன்னா, நம்ம தந்தை தாய் இருக்காங்க, அவங்க தான் என்னோட உலகம், அவங்கள தாண்டி எனக்கு வேறு உலகமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த தந்தை தாயை வந்து சுற்றி வந்து வணங்கினார். வணங்கின உடனே அந்த பழத்தை வந்து அவருக்கு கொடுக்க
போகும்பொழுது டான்னு வந்து நம்ம முருகன் வந்துட்டார். அந்த வண்டி வந்துருச்சு, மயில் வாகனம் வந்து விட்டது. அந்த மயில் வாகனம் வந்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. தனக்கு பழம் கிடைக்காம அண்ணாக்கு கிடச்சிருது. அதுவும் எப்படின்னா அவர் கூட ஃபுல்லாலாம் போகலை. அவர் சொன்னார், நான் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ சீக்கிரமாக வேற வந்துட்டேன், ஆனால் எனக்கு முன்னாடி இவருக்கு பழம் கொடுக்குறீங்களேன்னு சொன்ன உடனே, இல்லைப்பா இந்த மாதிரி உங்களை சுற்றி வந்தார், இந்த பழம் அவருக்கு தான் உரியது, நாரதர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வந்துடுது அவருக்கு. ரொம்ப கோபம் வந்த உடனே அவர் நேராக பழனி மலை ஏறி அங்கே மேலே போய் உட்காந்துட்டார் அவர். அங்கே அதனாலேயே பழனி என்னமோ தெரியல, ஒரு ஒரு சூடான ஒரு ஸ்தலம். கோபத்தினால அங்கே போய் உட்காந்ததுனாலேயோ என்னமோ தெரியல, ஒரு சூடான ஸ்தலம் அது. அப்போது அவர் வந்து அங்கே கோபத்தோடு இருக்கும் போது சிவபெருமான் வந்தாராம். அப்பா நீதான் அந்த பழம் நீ அப்பா அப்படின்னு சொன்னாராம். நீ தேடக்கூடிய பழம் வெளியில இல்லை, அது உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத அவருக்கு புரிய வச்சாராம். அதுதான் பழனி. அதனால அந்த பழனிக்கு வரக்கூடிய அனைவருக்கும் அந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். யாருமே வெளியில தேட தேவையில்லை, உள்ளே இருக்கிறது என்று. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம எதுக்குமே வெளியில் தேடவே தேவையில்லை, இங்கேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது எல்லா விதமான க்ரோத், ஃபிசிக்கல் க்ரோத்துக்கு மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி யோகா இருக்குது, பிராணாயாமம் இருக்குது. ஸோ அந்த ஆன்மீகம் நம்ம சாஸ்திரத்திலேயே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம மறந்துடுறோம் அப்பப்போ. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட, அதை பார்த்த உடனே இது நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோவை காமிச்சாட இது நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு ஃபோட்டோ காமிச்சாட இதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது உருவம் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அந்த சின்ன வயசு உருவத்துக்கும் இப்போக்கும் சம்பந்தம் இல்லை. மனசு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல நம்மளோட சிந்தனை சுருக்கமாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கணபதி சொல்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மா தான் நம்ம உலகமாக இருக்கும் அந்த வயசில். இப்படி வளர 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 நம்மளோட உலகமும் பெருசாகி வரும், அனுபவமும் வளர்ந்துட்டே வரும். அப்போ அந்த வளர்ச்சியான அனுபவத்தோடு இருக்கும், அதுவும் நம்மளை வந்து நான் தான் சொல்கிறோம். அந்த வளர்ச்சி அனுபவம் வந்ததுக்கப்புறமும் அதையும் நம்ம நான் தான் சொல்கிறோம். அப்படின்னாலே ஏதோ ஒன்று மாறாமல் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சின்ன வயசுலேருந்தே நம்ம குட்டியாக இருக்கும் போது இப்போ பெருசாக இருக்கும் போதும் அது ஏதோ ஒரு விஷயம் அது மாறவில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம அனுபவத்தில் இருக்குது. ஆனால் நம்ம அப்பப்போ அதை வந்து மறந்துடுறோம். அதை நினைவு ஊட்டுறதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தேவை. அப்போது அந்த ஆன்மா, ஆத்மன் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மாண்டா பிண்டாண்டா, அந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் உள்ளே இருக்குது, இந்த உள்ளே இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அந்த புரிதல் வரும்பொழுது இந்த சம்சயம், இந்த டவுட்டு, கன்ஃபியூஷன் எல்லாமே போயிடுறது. அப்போ அந்த நினைவு ஊட்டுறதற்கு தான் நான் தான் அது அப்படிங்கிற நினைவு ஊட்டுவதற்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தேவையாக இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அடிப்படையில் எந்த கல்வி ஆஃபர் பண்ணாலும் அந்த குழந்தையால் நல்லபடியாக வந்து வளர முடியும். ஏன்னா நம்ம அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆனால் எந்த குழந்தையால் வந்து இப்போ இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அதனால மட்டும் வேலை கிடைக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் நிறைய யூனிவர்சிட்டியில் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கோம். அப்போது நாங்கள் வேலைக்கு சில பேரை இன்டர்வியூ பண்ணும்பொழுது ஒன்று டெக்னிக்கல் நாலேஜ் நாங்கள் செக் பண்ணுவோம். அது ஒரு 10-20% செக் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படியோ அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கலான்னு. ஆனால் அந்த பர்சனால் ட்ரெயின் ஆக முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணுவோம். நல்ல குணங்கள் இருக்கிறதா, உண்மையான குணங்கள் இருக்கிறதா, அந்த ஸ்ரத்தை இருக்கா, இந்த வேலையை பழுவை தாங்கிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறதா, மனோபலம் இருக்கிறதா, தேகபலம், உடல் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறதா, இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு இன்டர்வியூவில். அப்போ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஆளை எடுக்கும் பொழுது தான் ரொம்ப காலமாக அவங்களால நல்லபடியாக வேலை பார்க்க முடியும், கடகடான்னு அந்த முயற்சி வளரவும் முடியும். அப்போது அதுக்கு அடிப்படை வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்கும் பொழுது அதுக்கு அந்த வேல்யூஸும் வருது. ஈஸியாக வந்து எந்த கல்வியினாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி கஷ்டமாக தோன்றது நாளைக்கு ஈஸியாக தோன்றிடும். ஏன்னா முயற்சி எடுத்துருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது. நம்ம சொன்ன மாதிரி வேலுண்டு பயம் இல்லை, வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. ஸோ பயம் இருக்காது, கன்ஃபியூஷன் இருக்காது,
அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியத்து மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இந்த அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, இது எல்லா கோஷங்கள்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு அவங்க கடன்னு அவங்களோட லைஃப்பில் வந்து முன்னேறிடுவாங்க. அதனால் நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையிலையும் சரி, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் தேவை. அதுக்கு என்ன மாதிரி முயற்சி எடுக்கலாம்? வினிதாஜி அழகாக சொன்ன மாதிரி ஒரு சின்ன பூஜா விதி, குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு சின்ன பூஜையில் ஈடுபடுறது. திதி, அதாவது இன்னைக்கு வந்து ஷஷ்டி திதி, நாங்கள் வந்து இன்றைக்கி பழனியெல்லாம் அன்னதானம் பண்ணோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு இஷ்ட தேவதாவோட ரிலேட்டடான ஒரு நாள் எடுத்து அந்த நாள்தோறும் அந்தந்த நாள் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் நல்லபடியாக செய்கிறது. அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கு வந்து கோமாதாவோட ஒரு கனெக்ஷன். ஏன்னா அவ்வளோ ஒரு நம்ம சிறப்பு, நம்ம சாஸ்திரத்தில் வந்து கோமாதா பற்றி அவ்வளோ சொல்லியிருக்கு. ஸோ பக்கத்தில் உள்ள கோஷாலையோ இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் வந்து பசு இருந்தால், நாட்டு பசு இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த பசுமாடுக்கு போய் வந்து ஏதோ ஒரு உணவு கொடுக்கறது, அதோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த சில்ட்ரனில் வந்து அவ்வளோ ஒரு பரிணாமம் இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி கோவிலுக்கு கூட்டின்னு போகிறது, ஒரு நம்ம கல்ச்சுரல் ட்ரெஸ் வந்து அணியிறது, ஒரு சின்ன குழந்தை சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வேஷ்டியை கட்டி விடுறது. அண்ட் இங்கேயே ஒரு அந்த மாதிரி இது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சின்ன கோலம் போடுறது. அது ஏன்னா கோலம் போடும் பொழுது அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்து பொடியை கலந்து அந்த கோலத்தை போட்டுடுறோம், எறும்பு வரக்கூடாதுன்னு. இல்லை, நல்லா அரிசி மாவை எடுத்து அதில் அழகாக சின்ன கோலம் போடும் பொழுது மற்ற ஜீவராசி எல்லாமும் அதில் வந்து உட்கொள்கிறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ். இப்போ நம்ம ரிலீஜன், நம்ம இந்துயிசம், சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனை வந்து செயல்படுத்தும் போது அது ரிலீஜனாக மாறிவிடுறது, ஆர் ஹிந்துயிசமோட ப்ராக்டிசஸாக மாறிடுறது, ஆர் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வந்து சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் எல்லாருமே டிவைன் தான், எல்லோருமே ஒன்று தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட, ஆனால் செயலை எடுத்து செய்யும் பொழுது ஒரு சின்ன சின்ன கோவிலுக்கு போகிறது, பெரியவங்களை வணங்குறது, நமஸ்காரம் பண்ணுறது. வீட்டுக்கு பெரியவங்க இருந்தாங்கன்னா டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வருது. அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்லோலி அந்த சைல்டு வந்து வளரும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிற்காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்றதுக்கான சக்தியும் இருக்கும். அவங்க தேசத்தை பற்றியும் நல்லா சிந்திச்சு நல்ல பெரிய ஆளாக வருவாங்க. இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயோட நாங்கள் இந்த இதை முடிச்சுக்கிறோம். நன்றி.